அம்மா வணக்கம் உறவுகளே, காலை வணக்கம். என்ன காலையில டிஃபன் வந்து தோசை சுட்டுருக்கேன். சரி. அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சரியா? அதாவது என்ன சொல்றேன்னா, உறவுகள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி விழாக்கம் போட்டுட்டு இருக்கோம். சரி. ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டை முடிச்சிட்டோம். நல்லபடியா எந்த குறையும் இல்லாம சூப்பரா நடத்தி முடிச்சிட்டோம். இந்த 3 நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு 3 நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு. திங்கள், செவ்வாய், புதன். இன்னைக்கு தான் இன்ஸ்டியூட் போறேன். இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும். அப்புறம் இப்போ காலையில டிஃபன் முடிச்சுட்டு காவியா ஸ்கூல் போயிட்டா. காலையில டிஃபன் முடிச்சுட்டு போயிட்டு வந்து மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கி வச்சுட்டு அதை அப்படியே தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோக்குள்ள பார்த்துக்கிட்டே இருந்த உறவுகளே. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் போட வேண்டியதானே? போட்டுருவோம், ஈவினிங் போட்டுருவோம். சரியா? காவியா வரட்டும். வந்த உடனே அவ என்ன பிடிக்குன்னு கேட்போம். உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டு போட்டுருவோம். சரியா? அப்படியே நிக்கிறேன், ஷால் கூட போடல, அப்படியே நிக்கிறேன். வந்து வீடியோ எடுத்துட்டீங்க. சரி, அதை பத்தி என்ன? குளிச்சுட்டு தானே இருக்கும். நம்ம வந்து எதையுமே இயற்கையா எடுக்கணும், செயற்கையா எடுக்கக்கூடாது. முடிவு எடுத்ததா நம்ம உறவுகளுக்கு வந்து நம்ம எதையுமே வந்து நம்ம ஒரு ஒரு திறந்த புத்தகமா இருக்கணும். திறந்த புத்தகம். தோசை தோசை சட்னியா? அந்த சட்னி கொஞ்சம் மிச்சம் இருக்கு, பொடி இருக்கு. சரி, நம்ம 2 பேரும் தானே, போதும். காவிய நேரத்து வச்ச குழம்பு இருந்தது, அதை சாப்பிட்டா. அவ்வளவுதான், பழைய போச்சு. நாளைக்கு சாமி கும்பிடணும். நேரத்துக்குள்ள நான்வெஜ் எல்லாம் முடிச்சாச்சு இல்ல? நல்லா முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து சாயந்தரம் குபேரருக்கு சாமி கும்பிடணும். அப்புறம் வந்து சாய்பாபா கும்பிடணும். இன்னைக்கு நீ என்ன செய்த? இப்ப போயிட்டு வந்து வீடு தொடச்சு விட்டுது. இன்னைக்கு கிளீன் பண்ணிடலாம். மதியானம் வந்து கிளீன் பண்ணிட்டு சாய்பாபா கும்பிடணும், குபேரர் கும்பிடணும். நாளை காலையில விளக்கேத்தி மகாலட்சுமி கும்பிடணும். நிறைய வேலை இருக்கு. ஆமா, நாளைக்கு அக்கார வரிசல் போடலாமா? அக்கார வரிசலா? ஆமா, போட்டுருவோம். போட வாய்ப்பு இருக்கா? நெய் இருக்கு வீட்டுல. என்ன போட்டுருவோம், ரெடி பண்ணிடுவோம். நம்ம வீட்டுல உருக்குன நெய் இருக்கு. எப்பவும் நெய் வச்சிருப்பேன். நெய்யை காட்டு ஸ்டாக் எப்பவும் இருக்கும். எப்பவும் நெய் வச்சிருப்போம். நம்ம வீட்டுல உருக்குன நெய். இது நல்ல மணலா இருக்கும் பாருங்க. இது நான் நெய் எப்படி உருக்குறதுன்னு கூட வீடியோ போட்டுருக்கலாம். அது எப்பவும் ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். ஆமா, சரி. நெய் இல்லைன்னா எனக்கு நெய்யும் இட்லி மாவும் எப்பவும் இருக்கணும். இதுதான் நல்லா இருக்கும். அது இருந்தான்னா எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆமா, வீட்டுல ஒரு பொருள் இல்லாட்டி அது சரிப்படாது. இல்லைன்னா தோசை ரெடி ஆயிடுச்சோ? சரி, நம்ம சாப்பிடத்தான் செய்யணும். சாப்பிட்டு சரி, அப்படி ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க உறவுகளே. சரியா? பாப்போம் உறவுகளே, பாப்போம் உறவுகளே, பாப்போம். வெயில் சரியான வெயில்ல, நல்ல வெயில் அடிக்கு. சென்டருக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆமா, போயிட்டு வந்தனா சரி வெயில். வரையிலே பாருங்க, எனக்கே தெரியாது. சர்பத்து வேணும்ட்டேன். ஏன்னா வெயில் ரொம்ப கரெக்டு தான். சரி ரைட்டு. நான் ஒரு சர்பத்து கடையில் சாப்பிட்டேன். இருந்தாலும் உனக்கும் வாங்கிட்டு போயிடுவோம். பாவம், நீயும் வெயில் தானே வந்திருக்க அப்படின்னு தான் சர்பத்து குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 10-20 நாள் கூட இருக்கும். நல்லா எங்கேயோ வச்சு குடிச்சோமே, வெளியில தான் எங்கேயோ வச்சு. நம்ம தான் குடிச்சோம், காரில் வந்தோம்ல. இல்லை, இங்கே குடிச்சோம். சுருதி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, அப்போ குடிச்சோம். அங்கே குடிச்சது அது ஒன்றும் நல்லா இல்லை. ஆமாம், இல்லை நல்லா தான் சூப்பராக இருந்துச்சு. இந்தாங்க உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் குடிச்சிட்டீங்க. நீ சாப்பிடு, போதும். கொண்டா, இந்தாங்க. உனக்கு போதுமா? ஏன்னா போதும். இந்த கண்ணாடி இல்லை, சொக்குலாம் போடணும். ஐஸு நல்லா போட சொன்னேன். ஆஹா, அற்புதம். அற்புதம், பாரம். நல்லா போடுறாங்க சர்பத்துன்னு. நீ வெயில் கடிமான வெயில்மா. வெயில் ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கணும், பழங்கள் வாங்கி சாப்பிடணும். இல்லாட்டி சூடுக்கு வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடுது. இது போதுமா? இன்னைக்கு காவியா வந்து கூட்டிட்டு இருந்தேன். சரி, அவளுக்கு ஒரு 2-3 நாள் கொடுத்தா இப்போ வண்டி ஓட்டிடுவான். அவ்வளோவே தொடர்ந்து ஒரு 4 நாளைக்கு ரெகுலராக கூப்பிட்டு போகணும். ஊற்றிக்கோ, அப்படி மேலே ஊற்று. சித்தரும்பு வந்து நல்லா கடிச்சு வச்சிடும். ஜில் தண்ணியாவா? ஜில் தண்ணியை ஃபுல்லாக மேலே ஊற்றணும்.
பரவாயில்ல அப்படி ஊற்றணும்னு வச்சுக்கோ. இது வந்து எறும்பு கடிச்சிருப்பது. ஆமாம் ஆமாம். சாப்பிட எனக்கு வாய்ப்பு கம்மி. எப்போ சரி ரைட்டு. சரி நீ சாயங்காலம் என்ன ஸ்நாக்ஸ் போட போற? ஏதாவது ஒன்று பார்த்து போட்டு விடுங்க. நல்லா என்ன ஸ்நாக்ஸ்னு சொல்லு. எனக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அவ்வளோதானே. உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஆமாம். கேப்பமாவா வேண்டாம். இல்லை அது நான் தான். நீ சரி ஒன்றும் சொல்லலை. இல்லை ஆமாம் அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லலை. நீயா பார்த்து ஒரு முடிவு பண்ண போட்டு சாப்பிடுவோம். என்ன ஸ்நாக்ஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்க? வந்துட்டாயா? என்ன ஸ்நாக்ஸ்? ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ். ஏதாவது நீ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. காவியாளுக்கு தீவனம் கொடுத்தே ஆகணும். காவியா தீவனத்தை போட்டே ஆகணும். நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா நேத்து அப்படிதான் சொல்லிட்டு போடல. நீ கண்டிப்பா போடணும். அதனால இட்லி மாவுல போண்டா போட போறேன். ரொம்ப சிம்பிளானது. இட்லி மாவு இருக்கு, கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல போண்டா பண்ண போறேன். இருந்தாலும் ஆயில் தான். சரி நான் உங்களுக்கு ஒண்ணுதான். உங்களை யாரும் சீன்ல சேர்க்கா? உங்களை சீன்ல நாங்க சேர்க்கவே மாட்டோம். சரியா? காவியால சேர்ப்பீங்களா? காவியா தான் மெயினா. அவ பாவம். அவ எப்பவுமே ஸ்நாக்ஸ். காவியா நீ வண்டி நல்லா ஓட்டிட்டா. அடுத்து என்ன செய்யணும்னா அந்த அதாவது தனியா ரோட்ல கொண்டு போய் அதாவது இந்த பிளாட் போடுறாங்கல்ல அந்த ரோட்ல வந்து வண்டி விட்டு இவ்வளவு ஓட்ட விட்டு இது பண்ணணும். இப்போ அன்னைக்கு ஐஸுக்கு முந்தி ஒரு இடத்துல சொல்லி கொடுப்பல ஒரு பாக்கு இருக்குமே, இந்த டோரா படம் எல்லாம் போட்டிருக்குமே. வந்துருந்தேன். இது வந்து இப்ப டீ போட்டுட்டு இருக்கு. அங்க ஒத்தாள் இருக்க மாட்டாங்க. இப்ப அங்க போய் ரொம்ப கிட்டாங்கடா. இன்னும் நம்ம போய் கலக்கி போங்க சாமி. இப்ப டீ போட்டுட்டு இருக்கேன். சரி. டீ போட்டுட்டு அப்புறம் இந்த போண்டாவும் போட்டு சூடா சாப்பிடுவோம். காவியா இன்னும் நடந்து தெரியுமா? மதியம் உனக்கு தெரியுமா? தெரியாது. சொன்னதானே தெரியும். நானும் அம்மாவும் மதியம் சாப்பிடவே இல்லை. ஏன்? தோசையும் அந்த சாப்பிட்டு கொஞ்சம் போல சாப்பிட்டு போனோம். ஏன்னா எங்க போனீங்க? குடிச்சோமா. அம்மா சென்டருக்கு போயிட்டா நான் வசூல் போயிட்டேன்னா சர்பத்து குடிச்சோம். அது அப்படியே சர்பத்து குடிச்சோமே அப்படியே இருக்கு. சரி விடுங்க, நான் இப்ப போண்டா சாப்பிடுவேன். காவியாவுக்கு வந்து கூட 5 போண்டா கூட சொல்லட்டா. காவியால் கூட நான் இந்த கிருஷ்ணா பால் பண்ண ஏதாவது வாங்கி போன்னு நினைச்சேன். பிறகு வீட்டுல ஸ்நாக்ஸ் போட போறாள் அம்மா, எதுக்கு வேண்டாம்னா இல்லை இல்லை உனக்கு கண்டிப்பா கிருஷ்ணா பால் பண்ணிடல. அந்த பண்ணை பால், கிருஷ்ணா பண்ணை பால் ஏதாவது வாங்கி கொடுப்பேன். இங்க இருக்கிறதுனால நான் வாங்கல. அப்ப நாளைக்கு போமா வாங்கிட்டா? நாளைக்கு அந்த ஏரியா இல்ல, நாளைக்கு வந்து நம்ம செம்பாவூர் ஏரியாவுக்கு போவோம். அதே அங்க வேண்டாம், எங்கயாவது போங்க. அங்கெல்லாம் வேண்டாம். ஏன் அங்கெல்லாம் வேண்டாம், வேற எங்கிட்டு போங்க. ரோடு நல்லா ரோடு நல்லா இருக்கிற இடத்துக்கு நம்ம அங்கிட்டு கூட செம்பாவோட வீடு வந்து ஊர் தள்ளி தள்ளி ரொம்ப காடா கிடக்கும். நம்ம ஆள் நடமாட உள்ள இடத்துக்கு போவோம். என்ன அப்படி போவோம். அப்படி இப்படின்னு பில்டப் தான் கொடுத்த. கடைசியில் வீட்டில் டெய்லி சாப்பிட்ற இட்லி மாவுல தானா ஸ்நாக்ஸு. அவசரத்துக்கு அதை தான் பண்ண முடியும். என்ன பண்ண யோசிச்சேன். எனக்கு யோசனையே வரல. சரி, ராகி ரொட்டி போடலாம் பார்த்தேன். அது ஏற்கனவே போட்டதுதான். ஆமாம். இல்லை ராகி ரொட்டி நம்ம வீட்டில் வந்து பார்த்துமா அந்த கடையில் போடுற மாதிரி நம்ம போடல தெரியுமா? அது போடலை. ஆமாம். திருப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்பிள் நேரம் டைமும் ஆயிடுச்சு. அதான் பார்த்தேன். சரி ரைட்டு, இதை சிம்பிளாக இதை போட்டுருவோம் என்ன அப்படின்ட்டு ரெடி பண்ணி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். காவியா ஒன்றுமே போட்டு தரல இல்லை பொண்ணு. அதுக்காண்டி தான். ஆமாம், அங்கே பாரு. பார்த்துக்கிட்டே இருக்கவா? அருண் நறுக்கிட்டு இருக்கேன், வாங்க பார்த்துட்டு கையில் இருக்கவா? நான் அப்படியே உன்னை பின் போஸ்டில் காட்டுறேன். ஏன் பதற போகிறாங்க? அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கோம்? மத்தியான சாப்பாடு டீ ரெடி ஆகிட்டோம். டீ கூட டீ டீயை குடிப்போம். ஒரு 2 நிமிஷம். என்ன வயிறு கம்முன்னு கிடக்க, பசியே வரலையே. அதானே சார், என்னன்னு தெரில. ஆமாம். ஆனால் இப்போ பாரு பசியே இல்லை.
நைட்டில் அந்த சாப்பாடு தானே என்ன அது சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு என்ன செய்ய? சாப்பிட்டுக்கிட்டு ஆமாம் சோறை பார்க்கப்படும் அரிசி விற்கிற விலைக்கு சாப்பிட்டுதானே காலியாக இருக்கும். ஆமாம் நீ 2 பேருக்கும் பசி இல்லை, நான் எனக்கு பசி இல்லை. நம்ம கடை வச்சுக்கும் போதெல்லாம் நயமான பொன்னி அரிசியை 16 ரூபா 17 ரூபா 20 ரூபா. இன்னைக்கு பாரு இப்போ 60 ரூபா. எப்பா எல்லாமே விலைவாசி கூடிருச்சுல. விலைவாசி பூரா ரொம்ப டாப்புக்கு போயிடுச்சு. சரி அதுக்கு என்ன செய்ய, எல்லாம் ஏறும்போது நம்மளும் அப்படியே பின்னாடி சம்பளங்கள் கூடுது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி அதுக்கு என்ன செய்ய. இதில் கொஞ்சம் மல்லியில ஏமா இந்த இப்போ கேரளாவில் மொத்தம் 214 பேர் இறந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு 214 பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. 214 தான் இருக்காங்க, 214 பேர் பாவம். அது உனக்கு கேரளா வந்து வீடு பூராமே இந்த மேலே 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 தான் இருக்கும். அப்படிங்கும்போது மழை பெய்யும் போது அப்படி வரத்தான் செய்யும். சரி அவங்களுக்கு அங்கேயே ஏகப்பட்ட இடம் அப்படி வந்துருக்கு உங்களுக்கு என்ன. ஆமா சொல்றாங்க வருஷத்தை கணக்கு பண்ணி அதுல என்னெல்லாமோ போடுறாங்க, இந்த வருஷம் வந்தது இந்த வருஷம் வந்தது அப்படின்னு. அதனால பாவமா இருக்கு ஒவ்வொருத்தங்கள இது பண்ணும்போது. என்ன நம்ம வந்து இவ்வளவு சொகுசா ஆமாம் எந்த இது இல்லாமல் நம்ம வாட்டில் இருக்கோம். நம்ம வந்து வெள்ளத்தை பார்த்தோமா இல்லாட்டி இப்படி மண் இடிஞ்சு விழுந்ததை பார்த்தோமா? நம்ம ஊருக்கு எந்த இதுவும் வர வாய்ப்பே கிடையாது. நம்ம சென்டர்ல இருக்குங்க வந்தா பூகம்பம் தான் வரணும். ஆமாம் பூகம்பம் எப்படி புழுதி வருமோ, நிலநடுக்கம். ஓ அப்படி வரும், நிலநடுக்கம், பூமி 2ஆ பிளக்கிறது, அதுதான் வரும். வந்து ஒட்டு மொத்தமா எல்லாரும் உள்ள வேண்டியதான். எதுல இருந்தாலும் இயற்கையை ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம அதெல்லாம் நம்ம செம்புலியம்மா ராஜகோபாலயம் போனா அதை விட மாட்டாங்க. அங்கேயும் சாமிகள் இருக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எல்லாரும் கொஞ்சம் நல்ல சேஃப்டியா இருங்க. என்ன செய்ய ரொம்ப கேரளா நினைச்சா எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. சரி அழிவு அதான் நம்ம இப்ப 2024 இருக்கும்லமா, அழிவு தான் செய்யணும். அதுக்காண்டி கண்ணால பாக்கும்போது மனசு சங்கடமா இருக்குல்ல. ஆனா இன்னொன்னு முந்தி வந்து இவ்வளவு பார்க்க மாட்டோம், ஆனா மீடியா இவ்வளவு கிடையாது. அந்த அது பேர் என்ன பேருமா நல்லது இந்த ஏதோ நம்ம ஜோசியம் பார்க்க பண்ணுவாங்க, அது என்ன பேருமா? அது பேரு இல்லம்மா அந்த இதுமா ஒரு புக்கு மாதிரி இருக்கும்லம்மா, பஞ்சாங்கத்துல இருக்கிறது பூரா உண்மை தெரியுமா? பஞ்சாங்கத்துல இது இந்த இதுல நடக்கும்னு அதே மாதிரி இப்ப நடக்க வச்சு அதுவும் இந்த 2024 பஞ்சாங்கத்துல பூகம் இந்த மழை வெள்ளத்தால ரொம்ப அழிவு மண் சரிவுன்னு சொல்லி இந்த மாதிரி கரெக்டா வந்துச்சா? இந்தியா ஃபுல்லாவே சொல்லியிருக்கான் தெரியுமா? சரி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கா. கொஞ்சம் டீ ஊத்தா, எனக்கு டீ ஊத்தா. போண்டா ரெடியாக போதா? என்ன சூடேறட்டும், என்ன சூடேறணும்னு போண்டா ரெடி ஆயிரும். போண்டா போட்டு கட்டு கட்டு கட்டுன்னு கட்டிட வேண்டியதான். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, நீங்க 2-3 பேர் சாப்பிடுவீங்க. சரி அவ்வளவுதான், பயமா தானே. நீங்க சாப்பிட போறது இல்ல, கம்மியா தானே மாவு தானே எடுத்துருக்கேன். நம்ம 3 பேர். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நீ தான் வந்து வேஸ்ட் பண்ணாம மறுநாள் நான் கூட சாப்பிடுவேன். அது வச்சிருந்து சாப்பிடுவோம். ஒரு பொருள் இன்னைய வரைக்கும் எனக்காவது இந்த சாதம் ஏதாவது ஒரு வெளியில எங்கேயும் போயிட்டு வந்தா ஒரே சாதம் மிஞ்சு போனா தான், அதுவும் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் மிஞ்சு போனா சூடு பண்ணி சாப்பிடுவேன். இந்த பிரியாணி கொஞ்சமா மிஞ்சி அடி பிடிச்சா தான் தூர போடுவேன். மற்றபடி சாமி கும்பிட்டுட்டேன், விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. நேரம் ஆயிட்டு இன்னைக்கு. பச்சை பொட்டை காமிக்கிங்களா? குபேர பொட்டு. போண்டா போட்டுட்டு விளக்கேற்றலாம் நினைச்சேன், டைம் ஆகுதா, அதனால அதுக்கு ஆஃப் பண்ணிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்து போண்டா போட ஆரம்பிச்சிருக்கேன். நேரம் ஆயிட்டு இன்னைக்கு கொஞ்சம். இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு வந்து லேட்டாக தான் வந்தீங்க, அதனாலதான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டு சாப்பிட்டுட்டு இது டெஸ்ட்டுக்கு ஒன்று போடுறேன். போடு என்ன ஹீட் ஆனது போதுமான்னு பார்க்குறது. ஓகே போதும், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்படி அப்படியே எடுத்து அப்படி குட்டி குட்டியாக போட்ட வேண்டியதான். பக்கடா சொல்லாம அதுக்கு பக்கடான்னு கடலை மாவு போட்டால் தான் பக்கடா. இது ரவை தானே? ரவை அரிசி மாவுன்னு இட்லி மாவு. இட்லி மாவு இது இட்லி மாவு மீதம் இருந்தால் கூட இப்படி போட்டுடலாம். நம்ம ரொம்பாக வேண்டாம் அப்படின்ட்டு ரவையை மிக்ஸ் பண்ணி இப்படி அவசர ஸ்நாக்ஸ் இதுதான். நல்லா இருக்கா? குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன்.
கொஞ்சம் பெருசா ஒரு 2-3 போட்டு பாருங்க. அடுத்து போடுவேன். என்ன? இதை போட்டுட்டு எதுனாலும் பெருசா தான் வேணும். என்ன? ஆமா. இன்னும் தெரியுமா? உறவுகளுக்கு சொல்றேன். வடையோ சமோசா பப்ஸு வாழைப்பழம் எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் என்ன செய்வா தெரியுமா? அப்பா பெருசா எது இருக்குன்னு பாக்குறது, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி எடுத்து வச்சு எது பெருசா இருக்கோ அதை எடுத்துக்கிறது. சின்ன பிள்ளை மாதிரி. ஏன்னா புரோட்டாவும் பெரிய புரோட்டாவை தான் பார்த்து எடுக்கிறது. ஆமா, அதான் எதுனாலும் அப்படித்தான். நான் எதுன்னு பாத்துக்கிறேன், எது பெருசா இருக்கோ அதை தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிறது. அது பழகிச்சு சின்ன பிள்ளைங்க இருந்தே. ஆனா நான் எப்படி பழகிருக்கு தெரியுமா? நீ இருக்க சிறுசா தான் பார்ப்பேன். நான் இருக்க சிறுசா பார்க்க மாட்டேன். எல்லாரும் எடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதை நான் எடுப்பேன். நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பழகிருக்கேன். வெறும் தாட் இருந்தா என்ன செய்வேன்? வேண்டாண்டு போயிடுவேன், சாப்பிட மாட்டேன். இந்த தாள் எல்லாம் இருந்தா அதை சாப்பிட்டுருவியா? சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். சாப்பாடு ஒண்ணு நான் ஆசைப்பட மாட்டேங்க உண்மைக்கும். அது என்ன ஆசைப்படுவேன்னா, உறவுகள் சிரிப்பாங்க ஆனாலும் சொல்லுதேன், சாப்பாடு பெரும்பாலும் அவ்வளோ ரொம்ப எனக்கா வேணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டேன். மேக்கப் போட ஆசைப்படுவேன், பூ வைக்க ஆசைப்படுவேன், ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸ், விதவிதமான ஹேண்ட்பேக் பர்ஸுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் என்னுடைய ஹேண்ட்பேக் பர்ஸ் அந்த கலெக்ஷன் போடணும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். காமிக்க உங்களுக்கு எவ்வளவு மணி பர்ஸ் அதை காமிக்க. நான் போற இடம்லாம் நான் வாங்கி வச்சுக்கிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதாவது வித்தியாசமா வாங்கணும்னு ஆசைப்படுவேன். இதுல இந்த போண்டால இந்த ரவை போடுறதுனால என்ன அடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன அடிக்காது, என்ன அடிக்காது. அதுக்கு தான் ரவை போடுறது. தனி இட்லி மாவு ரொம்ப பிடிச்சிரும். என்ன பிடிக்கும்? அது கண்டிப்பா இதை போடுறோம், ரவை போடுறோம். இது வந்து இப்போ ஓகே. டேஸ்ட் பண்ணி பாருங்க. மைனஸ் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த பிள்ளை வந்து வெளிநாட்டு குலாபரேஷன் உள்ள பிள்ளை, நல்ல கிறிஸ்பியா இருக்கு. வருங்க நல்லா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. ஆவி பறக்க சுட்ட சுட்ட ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு சாம்பார் சட்னி தக்காளி நல்லா இருக்கும்னா நல்லா இருக்கா? பாச்சலே சூப்பரா இருக்கா? தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். ஆமா, சாம்பார் நல்லா இருக்கும். ஆமா, சாம்பார், தக்காளி சட்னி நல்லா இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. என்னைக்கும் உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க ப்ளீஸ். எதுவும் தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் கமெண்ட் மூலியமா எங்களுக்கு தெரிவிங்க, நாங்கள் அதை திருத்திக்கிறோம். அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, பாய். நன்றி நன்றி நன்றி.